அன்வாரின் புதிய அமைச்சரவை ஒரு முழுமையான அமைச்சரவை இல்லை என்றும் அது ஒரு கலப்பு அமைச்சரவை என்றும் இஸ்லாத்திற்கு எதிரான கலப்புகள் நிறைந்த அமைச்சரவை என்றும் பாஸ் கட்சி தலைவர் டதஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். மலேசியா இஸ்லாமிய நாடு என்பதால் இந்த அமைச்சரவைக்கு ஷுபஹா என தாம் பெயரிட்டுள்ளதாக டதஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். ஷுபஹா என்றால் குரானில் முழுமையற்ற அரைகுறையான கலப்புகள் நிறைந்தவை என பொருள்படுகிறது. இஸ்லாமியர்களும் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் இடையில் ஒரு எல்லை இருக்க வேண்டும். அந்த எல்லையை அன்வார் மீறிவிட்டதால் அமைச்சரவை ஒரு கலப்பு அமைச்சரவையாகிவிட்டது என்று அவர் கூறினார். தூய்மையாகவும் தகுதியாகவும் இருக்கும் இஸ்லாம் மற்றவற்றுடன் கலந்தால் என்னவாகும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். மலாய்க்காரர்களின் ஒருங்கிணைப்பில் உருவாகும் ஆட்சியில் கலப்பு இருக்காது. அப்படி கலப்பில்லாத ஆட்சியை பாஸ் கட்சி வழங்கும் என்பதில் உறுதியாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். பரிகாத்தானின் கூட்டணியில் இருக்கும் எந்த ஓர் இஸ்லாம் அல்லாதவர்களும் அமைச்சரவையில் இடம் அளிக்கப்படாது. அமைச்சரவையில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இருப்போம் எனும்படியாக பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் கருத்து தெரிவித்துள்ளார். மக்கள் அரசியல் சொல்லாட்சியை நம்புவதற்கு பதிலாக அரசாங்கத்தின் செயல்திறனை அதன் சாதனைகளால் அளவிட வேண்டும் என்று PKR இளைஞர் பிரிவு தலைவர் கமீல் முனீம் தெரிவித்துள்ளார். முதலீடுகள் அதிகரித்துள்ளன, வேலையின்மை குறைந்துள்ளது, பணவீக்கம் கட்டுப்பாட்டில் உள்ளது மற்றும் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது என்பதை சான்றுகள் காட்டுகின்றன. இவை நாம் பார்க்க வேண்டிய குறிகாட்டிகள் என்று அவர் FMT ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் சீர்திருத்தங்கள் குறித்து பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் அன்வார் இப்ராஹிம் அரசாங்கத்திற்கு எதிராக அச்சத்தை ஏற்படுத்துவதில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியதற்கு பதிலளிக்கும் விதமாக கமீல் இவ்வாறு கூறினார். பக்கத்தன் ஹரப்பான் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் சீர்திருத்தங்கள் மேற்கத்திய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை என்றும் அவை மதசார்பற்றவை என்றும் கடவுளின் வழிகாட்டுதல் இல்லாமல் மனிதனால் உருவாக்கப்பட்ட கொள்கைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டவை என்றும் ஹடி தெரிவித்திருந்தார். இதுகுறித்து பேசிய அன்வாரின் அரசியல் செயலாளரான கமீல், ஹாடியின் கூற்றுகள் பொதுமக்களை தூண்டி தவறாக வழிநடத்துவதை நோக்கமாக கொண்டவை என்று கூறினார். எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் சீர்திருத்தங்களை மேற்கத்திய கருத்தாக முத்திரை குத்துகிறார்கள், ஏனெனில் அது ஆங்கிலத்தில் உள்ளது. ஆனால் அதே கருத்தை அரபு மொழியில் விவரித்தால் அது இஸ்லாமிய கருத்தாக கருதப்படும் என்று அவர் பதிலளித்தார். கிளந்தான் மாநிலம் வெள்ள பாதிப்பிலிருந்து முழுமையாக மீண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 4 நிவாரண மையங்கள் மூடப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் பகாங் மற்றும் திரங்கானுவில் நிவாரண மையங்களில் வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி பகாங்கில் உள்ள 64 மையங்களில் மொத்தம் 7004 பேர் இன்னும் தங்கியுள்ளனர். அவர்களில் பெரும்பாலோர் குவந்தானிலும் அதைத் தொடர்ந்து பக்கான், ஜெராண்டு, தெமர்லோ, பெரா, ரோம்பின் மற்றும் மாரான் ஆகிய இடங்களிலும் உள்ளனர். லிப்பிஸில் வெள்ளம் வடிந்ததால் வெளியேற்றப்பட்ட அனைவரும் வீடு திரும்பியுள்ளனர். கமாமான், திரங்கானுவில் உள்ள 3 நிவாரண மையங்களில் சுமார் 930 பேர் இன்னும் தங்கியுள்ளனர். ஆனால் அனைத்து வெளியேற்றப்பட்டவர்களும் வீடு திரும்பிய பிறகு டுங்கூனில் உள்ள 2 நிவாரண மையங்கள் மூடப்பட்டன. மியான்மரின் மியாவாடியில் உள்ள ஆன்லைன் மோசடி கும்பல்களால் பாதிக்கப்பட்ட சுமார் 31 மலேசியர்கள் தாயகம் திருப்பி அனுப்பப்பட்டு விசாரணைகளை எளிதாக்குவதற்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக விஸ்மா புத்ரா இன்று தெரிவித்துள்ளது. மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் உள்ள அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் பாங்காக் மற்றும் யங்கூனில் உள்ள மலேசிய தூதரகங்கள் மூலம் அவர்கள் நாடு திரும்புவதற்கான வசதிகள் செய்யப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மியாவாடி பகுதியில் ஆன்லைன் மோசடி நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதற்கான அண்மைய நடவடிக்கைகளின் போது மியான்மர் அதிகாரிகளால் மீட்கப்பட்ட பல வெளிநாட்டினரில் மலேசியர்களும் அடங்குவர் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் நேற்று மாலை 6:50 மணி அளவில் கடாவில் உள்ள புக்கிட் காயு இத்தாம் எல்லை சோதனை சாவடிக்கு வந்ததாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கூட்டரசு பிரதேச முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபாவின் தாயார் நேற்று இரவு தனது 77வது வயதில் காலமானார். தனது தாயார் ஹலீமா யாக்கோப் இரவு 8:23 மணிக்கு புத்ராஜயாவில் காலமானதாக ஜலிகா அறிவித்தார். தங்கள் குடும்பத்திற்கு இது ஒரு துக்க நாள் என்று குறிப்பிட்டுள்ள அவர், தமது தாயாரின் நகைச்சுவைகளையும் பிரார்த்தனைகளையும் இனி கேட்கப் போவதில்லை என்றும் இந்த இழப்பை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்றும் தமது முகநூல் பதிவில் ஜலிகா குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அவரது துணைவியார் டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் ஆகியோர் தங்கள் இரங்கலை தெரிவித்தனர். நேற்று காலை ஷா ஆலம் பிரிவு 25 உள்ள ஒரு பல்பொருள் அங்காடி ஒன்றின் பின்புற குறுகிய வீதியில்
பிளாஸ்டிக்கால் சுற்றப்பட்ட நிலையில் புதிதாக பிறந்த சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக காலை 7 மணி அளவில் பொதுமக்களிடம் இருந்து காவல்துறைக்கு புகார் கிடைத்தது. அதன் பிறகு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டனர் என்று ஷா ஆலம் காவல்துறை தலைவர் ஏசிபி ராம்சே எம்புல் தெரிவித்தார். குழந்தை வேறு இடத்தில் பிரசவிக்கப்பட்டு பின்னர் சம்பந்தப்பட்ட இடத்தில் வீசப்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. சுற்றியுள்ள பகுதியில் இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களையும் தகவல்களையும் சேகரிக்க விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய உடல் பிரேத பரிசோதனைக்காக கிள்ளான் தங்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனை தடயவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த வழக்கு தண்டனை சட்டத்தின் பிரிவு 318 கீழ் விசாரிக்கப்படுகிறது என்று அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.